ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது இந்தியா. 1:44 அதிகாலையில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகள், பாகிஸ்தானுடைய இராணுவ கேந்திரங்கள் அல்ல, பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் குறிவைக்கப்படலை, பாகிஸ்தானுடைய தீவிரவாத கேந்திரங்கள், குறிப்பாக இந்தியா மீது தாக்குதல் நடத்துறதுக்காகவே பிறந்து வளர்ந்து செழித்து கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத கேந்திரங்களை அழித்தொழித்திருக்கிறது இந்தியா. குறிப்பாக ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தேபா உள்ளிட்ட இந்த அமைப்புகளுடைய தீவிரவாத அமைப்புகள், டெரர் பேசஸ் குறிவைத்து தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியாகவும் ராஜாங்க நடவடிக்கைகளையும் சேர்த்து இந்தியா எடுத்திருக்கிறது. உலக சக்திகளுக்கு எதனால் அதை செஞ்சோம், என்ன செஞ்சிருக்கோம், எப்படி செஞ்சிருக்கோம், எதையெல்லாம் தவிர்த்திருக்கோம், எவ்வளோ பொறுப்பாக நடந்திருக்கோம் அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அமெரிக்க தரப்போடு பேசியிருக்கிறார், யூகே தரப்போடு பேசியிருக்கிறார். உலகத்துடைய அத்தனை முக்கியமான சக்திகளுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்ம இந்த எஸ்கலேஷன் லேடர் பற்றி பேசிட்டு இருந்தோம் திரு நிரஞ்சன். இது அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் எதிர்கொள்றதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா இது ஆல்ரெடி இது ஒரு ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் எல்லைகளை அவங்க அது மீறிட்டாங்க, ஸோ இது ஒரு ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? அஃப்கோர்ஸ் நம்ம அதெல்லாம் நம்ம வார் கேம்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே எதிர்நோக்கி தான் இருப்போம். சோ பாகிஸ்தான் என்ன செய்யக்கூடும் இந்த நிலையில? எஸ்கலேஷன் லேடர்ல நம்ம தாக்கி இருக்கிறது அவர்கள் கூறியவாறு முஜாஹிதீன் அவர்களின் சுதந்திர போராட்ட வீரர்களை, அவர்களால் வளர்க்கப்பட்ட செல்ல பிராணிகளை, ஓநாய்களை. அவர்களை தாக்கினால் பாகிஸ்தான் ராணுவம் அவர்களுக்காக பரிந்து பேசியோ இல்லை அவர்களுக்காக பதில் தாக்குதல் ஈடுபட்டால் அப்போ என்ன நடக்கும்னா, உலக அளவில் பேன் செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளும் யுஎன்ஆல் டிசிக்னேட் செய்யப்பட்ட தீவிரவாத தலைவர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவம் துணை நிற்கிறது என்று உலகத்துக்கு அப்பட்டமாக தெரிந்துவிடும். ஒன்று, நீங்க சொன்னது போல இது ரொம்ப முக்கியமான விஷயம். பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் கிட்ட பாகிஸ்தான் திருப்பி சத்தியம் பண்ணிருக்கு, இல்லங்க எல்இடி எங்க நாட்டிலே இல்ல, அவங்களுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ணல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கத்தம்னு சொல்லி இன்னைக்கு ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சிகள் வரும்போது அவங்களுடைய பொய் உலகத்துக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதாவது மெல்லவும் முடியாது, பாகிஸ்தானால முழுங்கவும் முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கிட்டத்தட்ட திருடனுக்கு தேல் கொட்டியாச்சு. கொட்ட மாதிரி இல்லைங்க, கொட்டியாச்சு. அது 24 மெசைல்ஸ் போய் கொட்டி இருக்கு. இந்தியா அனுப்புற 24 மெசைல்ஸ் துல்லியமா பண்ண தாக்குதல் பயங்கரமான ஒரு தேல் கொட்டின மாதிரி தான் அது. அந்த விஷம் கிடுகிடுன்னு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஏறிட்டு இருக்கு. அதன் வழிபாடு என்பது நார்த் காஷ்மீர் செக்டார்ல அவர்கள் பல இடங்களில் அத்துமீறி பீரங்கி தாக்குதல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்ட்லரி ஃபயரிங், அதுல இந்திய தரப்பிலும் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானோட ஆர்ட்லரி பங்கர்ஸையும் நம்ம 3 பங்கர்ஸ் அழித்திருக்கோம். சோ அவங்க எஸ்கலேஷனை எடுத்துட்டு வரணும்னா காஷ்மீர் பகுதிகளில், பிஓகே பகுதிகளில் எடுத்துட்டு வர பார்ப்பாங்களே தவிர்த்து இன்டர்நேஷனல் பவுண்டரியில அவங்க எஸ்கலேட் பண்ணுவாங்களான்னு பார்த்தாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அதோட விளைவுகள் பாகிஸ்தானுக்கு பயங்கரமா இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி இஸ் நாட் எக்யூப்ட் டு ஃபைட் திஸ் டைப் ஆஃப் பேட்டில். அதற்கு காரணங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன். 2வது, உலக நாடுகளின் நிலைப்பாடு. இன்று சைனா இவர்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருமா என்று பார்த்தால் அவர்கள் டைவான் பிரச்சனையில் முழுமையாக மூழ்கியுள்ளனர். இன்னொரு பக்கம் டர்க்கி அவர்களுக்காக கப்பலை அனுப்பியது, அந்த கப்பலும் நேத்தோட ஓடி போயிடுச்சு. சோ பாகிஸ்தானுக்கு இருக்கும் சப்போர்ட் யார்? போன ரவுண்ட்ல கூட பேசியிருந்தோம், சைனா இது ஒரு பிரச்சனையாக தொடருமானா அதோடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுவதாக நினைக்கும், குறிப்பாக சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ல. ஸோ இந்த பதற்றம் தனியணும் தான் நினைக்கும். ஸோ பாகிஸ்தானுக்கு இயந்திரங்கள் கொடுத்து நல்லா போர் செய்யுங்க அப்படின்னு தூண்டி விட மாட்டாங்க, அட்லீஸ்ட் அப்படி சொல்லலாமா? இல்ல, ஆல்ரெடி அவங்க சிபெக் காரிடார் இஸ் எ பிக் ப்ராப்ளம் இல்லைங்களா? அது ஒரு மெஸ்ல இருக்கு. அது எந்த விஷயத்திலுமே அந்த மொத்த காரிடார்லுமே BLA பலூச் லிபரேஷன் ஆர்மி ஆனது அங்க சைனாவை மட்டுமல்ல, பாகிஸ்தான் மட்டுமல்ல, எந்த விதமான வெளிநாடு சம்பந்தப்பட்ட நபர்களும் அங்கே வரக்கூடாது. அங்க பலூச் இன கலாச்சார போராட்டம் என்பது உச்சகட்டத்தில் உள்ளது. இதே சிந்தில் அங்கே இன
இனம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த போராட்டம் அங்கே வெடித்துள்ளது. இதே கைபர் பக்துன்வாவில் இனம் சார்ந்த மதம் சார்ந்த போராட்டம் வெடித்துள்ளது. சோ ஒவ்வொரு இடத்துலயும் இனம் என்பது பிரச்சனைக்குள்ளான ஒரு விஷயமா பாகிஸ்தான்ல இன்னைக்கு பார்க்கப்படுது. அது கூட ஒண்ணு பொருளாதாரம், இல்ல கலாச்சாரம், இல்ல மதம், ஏதோ ஒரு விதத்துல இது பாகிஸ்தானோட உள்ள 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.